ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது லெமன் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சுவையான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது கருணக்கிழங்கு சொல்லுவாங்க, சேனக்கிழங்கு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியாது. இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து சம்டைம் வந்து கையில் அரிக்கும். எப்போவுமே அரிக்கும்னு கிடையாது. சம்டைம் அரிக்கும், சம்டைம் அரிக்காது. அதனால் இதை வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் கையில் போட்டுருக்குங்க. அப்புறம் கட் பண்ணுங்கள், கை எதுவும் அரிக்காது. இப்போ வாங்க இதை பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது காய் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் ஆக்கிட்டாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்க அந்த சுடு தண்ணியில் போட்டுடலாம். இப்படி பண்ணும்போது கருணக்கிழங்கு வந்து சாப்பிடும்போதும் அரிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடணும். ஒரு 50% கருணக்கிழங்கு வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கருணக்கிழங்கு வெந்துடும். இப்போ ஒரு கொதி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு வேக வச்சு தண்ணியும் வடித்து எடுத்து வச்சாச்சுங்க. கருணக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு 1 கப் சிக்கன் 65 பவுடர் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கருணக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு கருணக்கிழங்குக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம், எண்ணெய் போட்டிருக்கோம். அதனால் கருணக்கிழங்குலையும் இப்போ வந்து தண்ணி விடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி சுத்தமாக போடாமல் நல்லா மசாலாவை பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா தடவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பண்ணும்போது கருணக்கிழங்கு நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸ் கருணக்கிழங்கு ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட இந்த கருணக்கிழங்கு பிடிக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கை பார்த்து கொஞ்சம் சேஃபாக மெதுவாக போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். உடனே திருப்பி போடாதீங்க, அப்புறம் மசாலா தனியாக பிரிஞ்சிடும். அதனால் 5 மினிட்ஸ் கழித்து ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கருணக்கிழங்க அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்றா பார்த்து திருப்புங்க. பாருங்கள், கருணக்கிழங்கு நல்லா ஃபுல்லாக திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கருணக்கிழங்கு வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.